ஏன் செல்வி பையனுக்கு நம்ம இனியாவ பேசினா என்ன? என்ன சொன்னீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? இல்லடா, ஆகாஷ்க்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நாம வேணா செல்வி கிட்ட பேசலாமா பாக்கியா? அது சரியா வராதத்த. ஏன் சரியா வராது? இனியா மனசுல அப்படி எந்த எண்ணமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆகாஷுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கான். 2 பேரும் இப்படியே இருக்கட்டுமே. அப்படியே இருக்கட்டும்னா இனியாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல அத்த. இனியா அவளோட வேலையை பாக்கட்டும், ஆகாஷும் அவனோட வேலையை பாக்கட்டும். நேரம் வரும்போது இனியா அவளுக்கானவனை கண்டுபிடிப்பா, அதே மாதிரி ஆகாஷும் அவனுக்கானவளை கண்டுபிடிப்பான். அதுக்கு இல்ல பாக்கியா, நான் என்ன சொல்றேன்னா, வேண்டாம், நேத்து பூரா நாங்க எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தோம். இரு அத்த, சரியா? டேய் ஆகாஷ், கங்க்ராட்ஸ்டா. ஏண்டி கலெக்டர் சும்மா இருந்தாலும் இருப்பாரு, ஆனா நீ சும்மா இருக்க மாட்டியே. ஆகாசுக்கு வீடெல்லாம் கொடுத்திருக்காங்கம்மா, நல்ல பெரிய வீடு. ஓ ஆமாக்கா, ஆமா தானே ஆகாசு? ஆமாமா. அதுக்குள்ள பெருமை பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நான் இப்ப பேசாம அப்புறம் எப்பதான் பேசுறது? ஆமா சார், நீங்க எப்ப காஞ்சிபுரம் போறீங்க? நாளைக்கே போகணுமா அமிர்தா? நம்ம எல்லாருமே அங்கேயே போயிடலாம்னு ஆகாசு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாங்க போன பிறகு அம்மா தம்பி தங்கச்சி இங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? ஆகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அங்கிள். உண்மையிலேயே உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன் வயசுல இருக்கிற பசங்களுக்கு நீ ஒரு உதாரணமா இருக்க. உண்மையிலேயே உன்னை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ், நல்லா இருப்ப. ஆகாஷ், நீ வருவேன்னு தெரியும், அதனால உனக்கும் சேர்த்துதான் சமைச்சிருக்கேன். வா வந்து சாப்பிடு. இப்ப வேணா ஆண்டி, வாடி. பசிக்கல வா, ஆண்டி. வாடா. வாங்க எல்லாரும் வாங்க. ஏன்ட்டுக்கு வெக்கப்படுறியே? போதும்க்கா. இன்னும் கொஞ்சம் வெய்மா. செல்வி, நீயும் சாப்பிடுறியா? இல்லக்கா, நான் உன் கூட சேர்ந்து சாப்பிடுறேன். சரி.